السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கிட்டத்தட்ட ரமதானுடைய இறுதிக்கு வந்து விட்டோம். 27வது நாளை எட்டிவிட்டோம். இன்றைய இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். சமூகத்திற்கு இந்த செய்தியை கண்டிப்பாக இந்த தருணத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அடியேன் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன். திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது அத்தியாயம் 170வது வசனத்தில், சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 170 வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகிறான். நான் இப்போ வருத்தத்துடன் உங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய இந்த செய்தியும் இந்த திருக்குர்ஆனுடைய இந்த வசனத்துக்கும் ஒரு பாரிய தொடர்பு இருக்கிறது என்பதை நான் இங்கு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி வ அகாமுஸ் ஸலா இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன். எவர்கள் இவ்வேதத்தை சிறிதும் மாற்றாது பலமாக பற்றி பிடித்து கொண்டு தொழுகையையும் கடைபிடித்து நிறைவேற்றி வருகிறார்களோ அத்தகைய சீர்திருத்தவாதிகளான நல்லவர்களின் கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்குவதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதில் எல்லா தஃப்சீரையும் எடுத்து பார்த்தாலும் இப்னு கதீர், தபரி, குர்துபி, இன்னும் தஃப்சீர் சாதி, பல தஃப்சீர்கள், இப்னு ஆஷருடைய தஹரீர் தன்வீர், அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பவர்களை இந்த வசனம் மட்டும் இல்லை, குர்ஆனில் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறது. இங்கே வந்து அல் கிதாப் நல்லா குறிப்பிட்டு சொல்கிறான். எங்கெல்லாம் குர்ஆன் வருகிறதோ அந்த குர்ஆனுடைய வியாக்கியானமாக இருக்கக்கூடிய நபிமொழிகளும் சஹீஹான நபிமொழிகளும் வந்துடும். ஏன்னா குர்ஆனும் ஹதீஸும் வஹி இரண்டுமே வந்து இறை செய்தி தான். அதான் சொல்லுவாங்க, வஹியுன் மத்லுவுன், ஓதப்படக்கூடிய வஹி அதான் திருக்குர்ஆன். வஹியுன் கைர மத்லு, ஓதப்படாத ஒரு இறை செய்தி அதுதான் வந்து ஹதீஸ்னு சொல்லுவாங்க. ஆக திருக்குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தையும் நபிமொழிகளையும் சஹீஹான நபிமொழிகளையும் யார் பற்றி பிடிக்கிறார்களோ வ அகாமுஸ் ஸலா, தொழுகையை அவர்கள் கடைப்பிடித்து வருவதுடன், அதாவது அவங்க வந்து சும்மா வெறுமனே பேசிட்டு போக மாட்டாங்க, அவங்க தங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாகவும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன். இவங்களை அல்லாஹ் முஸ்லிஹ்னு சொல்கிறான், சீர்திருத்தவாதிங்கிறான். சீர்திருத்தவாதி அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே இன்றைக்கி ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடியவங்க, அதுமாதிரி சுகாதாரத்தை பற்றி பேசக்கூடியவங்க, பிறரோட நலனில் அக்கறையோடு பேசக்கூடியவங்க, இப்படித்தான் வர்றாங்க. ஆனால் இஸ்லாம் பார்க்கும் முஸ்லிஹ் சீர்திருத்தவாதி யாருன்னு சொன்னால், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தானும் சலாஹாக சீர்திருத்தம் பெற்றவர்களாக இருப்பார்கள், பிறரையும் சீர்திருத்தம் செய்வார்கள். அதுக்கு அடிப்படையான அளவுகோல் என்னென்னா, யுமஸ்ஸிகூன பில் கிதாப் செய்வாங்க, குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார்கள், பலமாக பற்றி பிடித்துக் கொள்வார்கள் நல்லா சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம நபிமொழிகளில் விளங்குறதா இருந்தால் ஆயிஷா தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். மார்க்கத்தில் வழிபாடு வணக்க விஷயங்களில் எது இல்லாததாக இருக்கிறதோ அதை மார்க்கமாக சொல்வார்களோ அது மறுக்கப்பட வேண்டியது என்று நபி அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த பித்ஆ அப்படிங்கிற இந்த ஒரு நூதனம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி அறவே இல்லாமல் போச்சு. இன்றைக்கி எந்த ஜமாத்துகளில் பிதாத்தில் பற்றி பேசப்படுதோ அந்த ஜமாத்தில் வந்து உண்மையாகவே அவர்களுக்கு பிதாத்தை பற்றி தெரியலை. அவங்க மனதில் பட்டது எல்லாத்தையும் பிதாத்துன்னு பேசக்கூடிய ஒரு சூழல். இன்னும் சில ஜமாத்துகளில் பிதாத்தை பேசுகிறதே இல்லை. ஏன்னா பிதாத்தை பேசுனா தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லிடுவாங்களோ அல்லது வஹாபின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகளை தெரிந்த உலமாக்கள் கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி கடந்து போகக்கூடிய சூழல் நீங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன், 27 இன்றைக்கி பள்ளியில் எந்த பள்ளியில் போய் தொழுகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பள்ளியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து மண்டை கரண்டு போயிடுது. ஏன்னா எல்லா பள்ளிகள்லையும் இன்றைக்கி தஸ்பீஹ் என்ற பேரில் காட்டுத்தனமாக கத்தி அதை வந்து தங்களுடைய இறை பக்தியாக அவங்க தனிச்சுக்கிறாங்க. அதுக்கும் வந்து பள்ளியோடைய நிர்வாகமும் அந்த பள்ளியுடைய இமாமும் ஒரு காரணமாயிடுறாங்க. என்னென்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக அந்த 4 ரக்காத்துக்கு ஒரு நேரம் கொடுக்கப்படுது இல்லையா, அதில் கொஞ்சம் அவங்க இஸ்திராஹா பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக
அவாமுகள்கிட்ட மைக்கை கொடுத்துட்றாங்க, கத்துன்னு கத்துறாங்க. நான் அல்லாஹ் செவிடனா அல்லாஹ் என்று நபி அவங்க கேட்குறாங்க. இருபா அஸ்வாத்துக்கும் உங்களுடைய சத்தங்களை நீங்கள் தாழ்த்தி தக்பீர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நபி அவங்களே. அப்போ வந்து ஏன் நம்ம இவ்வளோ கத்தணும்? அப்படி நபிமொழியில் வந்திருக்குதா? சுன்னாவா? 4 இமாம்களும் தன்னுடைய மதுஹபுடைய கிதாபில் சொல்லியிருக்கிறாங்களா? எங்கே இருக்குது? உண்மையாகவே இன்றைக்கி பள்ளியில் பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கம் சொன்ன விஷயங்களோட சொல்லப்படாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை இன்றைக்கி பள்ளியுடைய நிர்வாகமும் சரி, இமாம்களும் சரி, இந்த இமாம்களை கட்டி காக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, அவர்கள் மக்களை வந்து புரிந்து கொள்ள வேண்டும், மக்களை வந்து சரி பண்ணணுன்ற ஒரு நோக்கில் சத்தியத்தை மறைக்கிறாங்க. உண்மையாகவே உலமாக்களை அஞ்சு கொள்ளுங்கள். பனி இஸ்ரவேலுடைய உலமாக்கள் இவ்வாறு தான் அழிந்து போனார்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து குறிப்பிட்ட செல்வாக்கு அடைஞ்சிக்கிறலாம் மக்கள் மூலியமாக, அல்லது காசு படங்களை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையாகவே நாளைக்கு அல்லாஹ்வுடைய மறுமையில் நிற்கும்போது எந்த முகத்தோடு நீங்கள் நிற்பீங்க? இதுக்கு தான் நீங்கள் எத்தனை வருஷம் அரபு கடவுளில் படிச்சிங்களா? குரான் சொன்னாவா? எல்லா அரபு கடவுளும் குரான் சொன்னால் தான் படித்து கொடுக்குறாங்க. தௌராத் இன்ஜீலோ கிடையாது. ஆனால் அதை வந்து அவங்க விளங்கி இருக்கக்கூடிய கொள்கையின் கோட்பாடு அடிப்படையில் படித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் வெளியே வரக்கூடிய மக்கள் அவங்கவுங்க மதரசாவுடைய அந்த கோட்பாடுகள், சிந்தனைகள், அந்த இயக்கங்கள், இந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தை கொண்டு போகிறாங்களுடைய இஸ்லாம் ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தில் அவங்க போகலை. எனவே இன்றைக்கி பார்க்குறோம் நிறைய பிதாத்துகள். இன்றைக்கி 27 பாருங்கள், 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர்ன்ற மாதிரி ஒரு ஜோடனை செஞ்சு வச்சுட்டாங்க. பள்ளிகள் அலங்கரிக்கப்படுகிறது, திக்ர் மஜ்லிஸு, என்னமலமோ ஃபாத்திஹா, யாசீனு. சில பள்ளிகளில் வந்து நபி அவங்க பேரில் வந்து சிறப்பு என்ன சொல்கிறது மௌலுதுகள் இது மாதிரி ஓதுறாங்க, உட்காந்துக்கிட்டு பைத்துகள் இன்னும். அதாவது இரவை விழிக்கணுன்றதுக்காண்டி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. எங்கே இருக்குது? சஹாபுக்கள் செஞ்சாங்களா? இதை தாபீர்கள் செஞ்சாங்களா? அல்லது வந்து 4 சங்கையான மதுபடி இமாம்கள் இதை எழுதி வச்சுருக்கிறாங்களா இப்படி தான் செய்யணுன்ட்டு? எல்லாருமே அதாவது இஸ்லாத்தை அவர்கள் மிகவும் தெளிவாக நடைமுறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் யாருமே இதை செய்யலை. இது எல்லாம் வந்து மக்களுடைய நலனுக்காகவும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக செய்யக்கூடிய தவறுகள். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் உலமாக்களை. இதில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தை தெளிவாக தெரிஞ்ச உலமாக்கள் அரபு கல்லூரியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி இருக்கிறாங்க? சொன்னால் நமக்கு அரபு கல்லூரிக்கு வசூல் வராமல் போயிடுமோ, அல்லது அரபு கல்லூரிக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுவாங்களோன்ற பயம் அவங்களுக்கு. உண்மையை சொல்கிறேன், அல்லாஹ்வும் ரசூலும் எதை நமக்கு மார்க்கமாக சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். வேறு யார் சொன்னாலும் மார்க்கம் கிடையாது. அந்த கருத்தை அல்லாஹ் ரசூல் சொன்ன கருத்தா அதை ஆத்தன்டிக்கேட்டாக ஒருத்தவங்க சொன்னான்னா ஏற்றுக்குருவோம். இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தையா அப்படின்னா ரெண்டாவது விஷயந்தான். முதல் எங்கள் பள்ளி இமாம் சொன்னாங்களா, எங்கள் மஹல்லாவோட இமாம் இதை பற்றி சொன்னாங்களான்னு அந்தளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க இந்த பொதுமக்கள். அவங்கள நீங்கள் எந்தளவுக்கு வழிகட்டின் பக்கம் கொண்டு போகிறீங்க? திக்ருகளை ஹூன்ஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆடுறது கேட்டால் ஜதுப்பு வருதான். என்ன மண்ணாங்கட்டி ஜதுப்புன்னு தெரியல. இதெல்லாம் வந்து அஹ்மது பின் ஹம்பல் காலத்தில் சொன்னாங்க. அவங்க ரொம்ப கண்டிச்சாங்களாம். அதை வந்து அவங்களுடைய மகனார் அப்துல்லா அவர்கள் ஷரஹ் சுன்னால எழுதுகிறாங்க. அதே போல் ஷேഖுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா இது போட்ட வழிகேடுகளை சொல்கிறாங்க மஜ்முல் ஃபத்தாவால். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கிட்ட வந்து ஒரு தாபியை சொல்கிறாங்க, இப்படி வந்து மஸ்ஜித் நபவியில் மக்கள் ஹல்லிலு சப்பிஹு தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திஃபார் செய்யுங்கன்னு தஸ்பீ மணியை குவிச்சிக்கிட்டு ஓதுறாங்க. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரக்கூடிய காலத்தில் ஏதாவது இல்லை அப்படின்னு நேராக போகிறாங்க, காலால் எட்டி உதைக்கிறார்கள்னு சொல்லி அவங்க எழுதுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரியாத மார்க்க விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சான்ட்டு. இன்றைக்கி மக்களை மடையர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற கேலி கூத்துகளை செய்து கொண்டு வழிபாடுகின்ற பேரில் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எந்த இபாதத்தை செய்தாலும் சரி ஒரு காயிதாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. குல்லு இபாதத்தின் மா தஅப்பத அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலா தஅப்புதுஹா. எந்த வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள் செய்யவில்லையோ அவைகளை நீங்கள் செய்யாதீர்கள், அது பித்அத்துகள். இப்படி வந்து கூட்டு துவா ஓதுறது, அதே போன்று இது போன்ற மௌலுது ஃபாத்திஹா, அதே போன்று கத்தி நீங்கள் வந்து துவா ஓதுறது, இந்த ஹத்ம குரான்ற பேரில் எல்லாத்தையும் ஓதுறது, அதே மாதிரி திக்ர் மஜ்லிஸ்ன்ற பேரில் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஹூன்னு ஓதுறது, அதே மாதிரி ஃபாத்திஹா யாசின் சூரா ஓதிக்கிட்டு எங்கே வந்து சூரத் யாசினை ஓதி மஜ்லிஸ் இப்படி துவா செய்யணுன்னு இருக்குது? குரானை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுங்கள், அந்த இரவுகளில் தஃப்சீர் பண்ணுங்கள், திக்ருடைய அஹ்மியத்தை சொல்லிக் கொடுங்க. இன்ஃப்ராதி அமலில் வந்து மக்களை உம்மத்தை வந்து ஆர்வப்படுத்துங்க, தனியாக தொழுகிறதுக்கு கொள்றதுக்கு. அதை விட்டு போட்டு இஜ்திமா அமல் அல்லாஹ் ரசூலும் சொல்லாத விஷயத்தை எப்படி நீங்கள் செய்கிறீங்க? சஹாபாக்கள் செய்யலை, தாபீர்கள் செய்யலை, இமாம்கள் செய்யலை, உங்களுக்கு யார் இந்த அத்தாரிட்டியை கொடுத்தா? எனவே அல்லாஹ் வஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் இபாதத் என்ற பேரில் மக்கள் எப்படியாவது நல்லாமல் செய்யட்டும். எல்லா பிதத்திலும் இப்படி தான் வருது.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தில் சிலர்கள் வருவார்கள், அவர்களை அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று அவர்கள் கூப்பிடுவார்கள், என்னுடைய தோழர்கள் வந்து விட்டார்கள் என்று. அப்பொழுது அல்லாஹ் சொல்வாராம், இன்னஹும் அஹதசு பஅதக், நபியை நிறுத்துங்கள், இவர்களுக்கு நீங்கள் சிபாரிசு செய்ய வேண்டாம், இவர்களுக்கு தண்ணீர் புகட்ட வேண்டாம், இவர்கள் நீங்கள் சென்ற பிறகு மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை பிதஅத்துகளை செய்தவர்கள், இஹ்தாத் ஃபித்தீன் செய்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்வானாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நபிமார்களுக்கு மறைமுகமான விஷயங்கள் தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ் அறிவிச்சாலே தவிர. ரெண்டாவது விஷயம், அவர்கள் நபி அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் பரிந்துரையையும் நபிகளுடைய ஒரு கோபத்திற்கும் உள்ளாகிறார்கள். நபி அவங்களுடைய ஷஃபாஅத்து கிடைக்காது, சிபாரிசு கிடைக்கவே கிடைக்காது, அல்லாவோட கோபுடையவர்களாக மாறுவாங்க யார் பிதாத் செய்கிறாங்களோ. அப்போ நபி அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன சுன்னாக்களை பேணுங்க, அதை நீங்கள் ஹயாத்தாக்குங்க. ஒருத்தர் வந்து இஷாவையும் ஃபஜரையும் இமாம் ஜமா தொழுகிறாரு. சில ஹதீஸில் வருது, மன் காம மஅல் இமாம் ஹத்தா இன் ஷரீஃப் குத்திபுலஹியோ கியாமு லைலத்தின், யார் இமாமோடு இறுதி வரை இரவு தொழுகை தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுதும் விழுத்த நன்மை. 2 ஹதீஸ் போதும் ஃபாலோ பண்ணாவே. இஷாவை நீங்கள் ஃபஜ்ர இஷாவையும் ஜமாத்தை தொழுதுட்டீங்க, தராவியை எத்தனை ரக்காயத்தை உங்கள் இமாம் எத்தனை ரக்கா தொழு வைக்கிறாரோ வித்திரு வரைக்கும் திறந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இரவு ஃபுல்லாக விழிச்சு நன்மை கிடைக்குது. அதுக்கு இப்போ வீட்டில் வந்து இன்ஃப்ராதியாக நீங்கள் குரான் ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. அதை விட்டு போட்டு பள்ளிகளில் உட்காந்துக்கிட்டு இபாத்துன்ற பேரில் பணக்காரங்களுடைய காசை வீணடிச்சு அதுக்கு வந்து அந்த காசில் வந்து பிரியாணியை போடுறது, சாப்பாடை போடுறது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இது ஏழைகளுக்கு கொடுத்தாலாவது போய் சேரணுமே. எத்தனையோ பேர் ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியாக இருந்தும் பெற முடியாமல் கஷ்டப்படுறாங்க எத்தனையோ நபர்கள். அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன் இன்னும் நீங்கள் முஸ்லீம்களை மடையர்களாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் வெஞ்சு கொள்ளுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.